யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல வந்து இந்த டோர்னமெண்ட்ல லாஸ்ட் மேட்ச் ஃபைனல் மேட்ச்க்கு வந்தாச்சுங்க. ஸோ மேட்ச் இப்போ யார் யார் கடையில் பார்த்தீங்கன்னா பேச்சாத்தாங்குடி வர்சஸ் கல்லல் வர்கீஸ் டிஸ்கஷன் போய் ஒரு நல்ல பேட்டிங். அது என்னன்னு தெரியல. ஸோ இங்கே பேச்சாத்தாங்குடி வந்து பேட்டிங் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் முத்துக்குமார் ஸ்ட்ரைக்லையும் நான் செகண்டில் குரு அதே ஓப்பனிங் பேட்டில் தான் உள்ளே பார்க்க முடியுது. பவுலிங் எல்லாம் ஜெயராம் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பால் மிக சிறப்பாக எதிர்த்து அடிக்கப்பட்ட பந்து ஒன்று. நாங்கள் ஆடிட்டு இங்கே ஒரு சிங்கிள் வந்துருக்கு. சிறப்பாக ஃபீல்டிங் செகண்ட் ஒன் ஒன் செகண்ட் இந்த குரு ஸ்ட்ரைக்கில் இறங்கி போனார். பாலை நல்லா திருப்பி இருக்காருங்க. பேட்ஸ்மேன் ஏமாத்தி ஒரு டாட். தேர்ட் ஒன் ஒரு ஒலட்டி திசையில் மணிகரிக்கப்பட்ட வந்து தடுப்பாளர் விக்கி தத்தர் எத்தனை நல்ல ஒரு தடுப்பு பண்ணி சொல்ல வேண்டும். தூக்கி அடிக்க முற்பட்டார் மட்டையில் பாலாட்டுங்க. ஸோ ரிவர்ஸ் திரும்பினாரு. அது பேட்லேயே மட்டும் போல்லேயே மட்டுருங்க. மொதல் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு முத்துக்குமார். சிறந்த பந்து வீச்சு, 2 அவுட்ஸ் 1 யார்க்கர். லாஸ்ட் பால்ல ஒரு சிங்கிள் ஆடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுங்க. ஒரு ஓவருக்கு ஸ்கோர் 3 ரன் ஆடி இருக்காங்க பேச்சாத்தாங்குடி. அதற்கான இழந்த விக்கெட் 1. நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர் ஜெயராம் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு ஸ்டார்ட். ஒரு படம் பவுலர் யோகா நீ பேட்ஸ்மேன் அந்த சூர்யா ஸ்ட்ரைக்கில் ஃபில்டரே மேலே வச்சாங்க கவர்ஸில். அடித்து அருமையாக வீசப்பட்ட பந்து நல்ல கேரிங். கீப்பர் குயிக்கா வந்துச்சு. அருமையான பந்து ரீபால் ஆடிய குரு லெக் திசையிலே 1 ரன் மட்டும். குணபால் சிங் நெக்ஸ்ட் ஒன் அடிக்கப்பட்ட பந்து 6 4 கேட்ச். ஃபீல்டர் கையில போயிருக்கு. ராஜா ராஜ்குமார் சிறந்த முறையிலே கேட்ச் செய்து கடந்த போட்டியில் சூர்யா விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. யோகா அருமையாக ஒரு கேட்ச் செய்து அடுத்த நீ பேட்ஸ்மேன் குட்டி ஸ்ட்ரைக்ல வரட்டி ஆனார். ஆஸ்திரேலியால ஒரு எஜ்ஜிங்க தேர்ட் மேன்ல போயிருக்கு. ஃபீல்டர் அடக்கலாம். 2 ரன்கள் முழுதாக எடுக்க இரண்டாம் மாத்திட்டாங்க 2. அகல பந்தா போனவால வைட் ரிவான் ஓகேன் அலசி வந்துச்சு. ஜஸ்ட் மிஸ் கோல் போட்ட பந்து இதுவும் அகல பந்து. வீடியோல பார்க்கல தெரியுதான்னு தெரியல. பால் அப்படியே அலசி வருது. ரைட் வாய் 2 வைட் ரீபால் டாட். 2 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸ்கோர் 10 ரன் ஆடி இருக்காங்க. 2 பேச்சாத்தாங்குடி பேச்சாத்தாங்குடி அணி ஒரு போறகண்டி பவுலர் விக்கி பூரி என்ற விக்கி சூப்பராக வீசப்பட்ட பந்து லெக் திசையிலே அடிக்கப்பட்டு 1. போன பால் சிங்கிள் செகண்ட் ஒன். இப்போ யாக்கர்ல இருந்து வந்தார். ஸ்ட்ரைட் டு தி பவுலர் கிட்டே போயிருக்கு. அப்படில இங்க ரன் ஏதோ ஓடலங்க டாட் என்று தான் சொல்ல. தேர்ட் ஒன் அடிச்சு போட்டாரு. வீசப்பட்ட பந்து சிறப்பா அடிக்கப்பட்டது 4. 1 பவுன்ஸ் 4ங்க. சிறப்பான ஏரியால ஒரு 4 எடுத்துட்டு வந்திருக்காரு. குட்டி பேட்ல இருந்து வந்திருக்கு இந்த மேட்ச்ல. லெக் திசையில நெக்ஸ்ட் ஒன் தெளிவான பந்து வீச்சு. லெக் பை அது கேட்டல இங்க பாய்ஸ் சிங்கிள் வந்திருக்கு. நம்ம லெக் பை சிங்கிள். இனி ஆக்கர்ல இருந்து வந்தார். லாங் ஆல் ஆடிட்டு வந்து ராசுகுட்டி ஸ்பீல் நடந்துருக்கு. இது தடமாற்றம். ரெண்டா மாத்திட்டாங்க 2. லாஸ்ட் ஒன் சோ பேட்ல ஒரு எட்ஜ்ங்க சொல்ல முடியாது. செந்தி ஐசா அந்த பால் அடிக்கப்பட்டு நல்ல கேட்ச். லவ்லி டேக்கன். நல்ல கேட்ச் போட்டு கொடுத்திருக்காரு. அந்த கேட்ச பிடிச்சு குட்டி இங்க லாஸ்ட் பால்ல விக்கெட். குட்டியை ஆட்டம். இங்க 3 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 3 ஓவருக்கு ஸ்கோர் 18 ரன் ஆடி இருக்காங்க. பால் டு பால் ஸ்கோர் எடுத்துட்டு வந்துட்டாங்க பேச்சாத்தாங்குடி. போறகண்டி பவுலர் பாலா மிஸ்டர் ஃபர்ஸ்ட் ஒன் பாலா வீசிய முதல் பந்து கையிலே போயிருக்கு ராஜா கிட்டே. நல்ல கேட்ச்ங்க. இந்த ஃபீல்டர் பிடிக்கிற ரெண்டாவது கேட்ச். இந்த பிளேனா கேட்ச் பிடிச்சாப்ல. அருமையான கேட்ச். நீ குட்டி ஆட்டம்ல இருந்து வெளியே விக்கெட்டுங்க. நீ அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சரவணன் ஸ்ட்ரைக்ல செகண்ட் ஒன் பாயிண்ட்ல கட் பண்ணாரு. 2 கலோ பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் பேட்ல ஒரு டிப் இருந்துச்சு. விக்கெட்டுங்க. டிப் கேட்ச் மூலியமா இங்க சரவணன் விக்கெட்டை எடுத்து கொடுத்திருக்காரு பாலா. இந்த ஓவர்ல ஒரு 2வது விக்கெட். அந்த விக்கெட்டை இழந்து இந்த நியூ பேட்ஸ்மேன் கொங்குராஜ் உள்ள வந்திருக்காரு. லெஃப்டி அரௌண்ட் கிலந்து
அதனால பிடிக்க முடியாதுங்க, ரொம்ப மேலே போயிடுச்சு. திசையில் அடிக்கப்பட்ட பந்து தடுப்பால குரு ரிட்டையர் ஹெட் பண்ணி உள்ள வந்த கரண் இப்போ ஸ்ட்ரைக்ல வந்திருக்காரு. நல்ல ஒரு வந்து வீச்சு நடுவரின் தீர்ப்பு மூலியமா இங்க ஒரு சிங்கிள் ஓடி இருக்காங்க. தெளிவா போட்டிருக்காரு டாட். இந்த ராடோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க பாலம். நல்ல ஓவர். 4 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்கோர் 22 ரன் ஆடி இருக்காங்க பேச்சாத்தங்குடி. ஆனா இங்க 5 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. அணியின் எண்ணிக்கை சார் அடைக்கலாம் லாஸ்ட் ஓவர் போடுறகாண்டி. ஃபர்ஸ்ட் ஒன் லோயர் ஒன் லோ கேப்டா கீழ வந்திருக்குங்க. பேட்ஸ்மேன் ஏமாத்தி ஒரு டாட்டா பதிவு பண்ணிருக்காரு ஃபர்ஸ்ட் பால். செகண்ட் ஒன் பேட்ல ஒரு இன்சைட் எட்ஜ் கீப்பரே எடுத்திருக்காரு. டாட்டா அகைன்ங்க. ஷாட் வெயிட் பண்ணி எடுத்து அடிச்சாரு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்ல. வந்து கண்டிப்பா நம்ம கருவைனே சொல்லலாம். அவங்க டீமுக்கு நேரா அனுப்பிச்சிருக்காரு. 2 டாட்டுக்கு அப்புறம் இங்க முதல் 6 எடுத்துட்டு வந்துட்டாருங்க. அவருக்கு கரண் பேட்ல இந்த ஒரு லெக்சன் பண்ணாரு. குயிக்கா போயிடுச்சுங்க. ஓட்டங்கள் தெரிகின்றது. பாலுக்கு குயிக்கா 10 ரன் வந்துருச்சு. லாஸ்ட் 2. ஆஹா கண்டிப்பான முறையில் 4 பார்த்தா எஸ் நீ ஒரு 4 வந்து 4 சரி மாத்தி சொல்லிட்டேன். 2 6 ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காரு கரண். ஆனது வந்து நான் 4ன்னு சொல்லிட்டேன். அதுவும் 6 ஸ்லோயரா வந்திருக்கு கீழே. ஆனால் இங்கே பவுலிங் எடுத்து த்ரோ அடிச்சிட்டாருங்க கீப்பர். ரன் அவுட் வந்திருக்குங்க விக்கெட். அதோட இந்த ஓவர் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. 5 ஓவருக்கு ஸ்கோர் 38 ரன் ஆடி இருக்காங்க பேச்சாத்தங்குடி. 39 டார்கெட். ஒரு அதிவேக வந்துட்டாங்க. செந்தி ஸ்ட்ரைக்ல இருக்க போறாரு. வீச்சு முனைக்கு செகண்ட்ல ஜெயராம் அந்த அணி குரு அரவுண்ட் நல்ல ஒரு கட் பண்ண பார்த்தாரு. ஆனா குயிக்கர் ஒன்னுங்க லைன்ல நின்னு. செகண்ட் ஒன் நல்ல ஒரு வந்து வீச்சு மட்டையின் உயரை தூக்கி ஜெயராம் ஸ்ட்ரைக்ல நல்ல ஒரு வந்து வீச்சு. நல்ல டாட்டா ஓட்னாருன்னா டாட் பிளே உடம்போட போய் தட்டி விட்டுருக்காரு. இறங்கி போய் ஆடப்பட்ட வந்து நல்ல ஒரு தடுப்பு பண்ணி கொங்கு குயிக்கர் ஒண்ணுங்க குயிக்கா எடுத்துட்டு வந்துட்டாரு. ஒரு வந்து வீச்சு நல்ல ஒரு டாட். ஃபர்ஸ்ட் ஒன் டவுன் தி ட்ராக் போனாரு. அகைன் ஒரு யாக்கர் பாலுங்க. பாக்ஸ் அட்டர் வீசப்பட்ட பந்து டாட்டோட இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர் முடிச்சு கொடுத்திருக்காரு குரு. நேரே வருகின்றது. திசையில் அடிக்கப்பட்ட பந்து நல்ல ஒரு தட்டி விட்டு 2 கூப்பிட்டாரான குட்டி எடுத்துறாரு. எஸ் இங்க குயிக்கா இருந்துட்டாங்க ரன்னிங்ல ஜெயராம். பேட்ல இருந்து 2 வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆச்சுங்க. ஒரு ஓவருக்கு ஸ்கோர் 2 ரன் ஆடி இருக்காங்க கல்லல் வர்கீஸ். நல்ல ஒரு குரு ஸ்டோரி நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. பவுலர் கொங்கு. செகண்ட் ஒன் இட்டு தி ஃபீல்டர் கிட்டே போச்சு. சான்ஸ் ஃபார் டைரக்ட் டு ஒரு ட்ரை. ரன்னோட்டுக்கான நல்ல பேக்கப் குட்டி சான்ஸ் ஃபார் இங்க. ஒரு சிங்கிள் தான் வந்திருக்கு. 2 ஏ டீச்சருக்கு முஸ்தா ஏனே இறங்கி போனார். உடம்புக்குள்ளே வந்திருக்கு. பேக் டு பேக் 2 டாட் எடுத்துட்டு வந்து போல்லே போட்டுருக்காருங்க. விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் பூச்சி உள்ள வந்திருக்காருங்க ராமு. யாருக்கான ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு எட்ஜ் தூக்கி அடிக்க முற்பட்டார். மட்டையின் விளிம்பில் பற்று கீப்பரே போயிட்டாருங்க. பாலுக்கு சரி 2 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருச்சுங்க. ஸ்கோர் 6 ரன் ஆடிருக்காங்க கல்லல் வர்கீஸ். அதற்கான இழந்த விக்கெட் 1. இங்கே நல்லா வருங்க. ஃபர்ஸ்ட் 2 ஓவருமே நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க பேச்சாத்தங்குடி பவுலர்ஸ். ரிமைனிங்ல 18 பந்துக்கு 33 தேவை. 3 ஓவர் போடுறக்காண்டி பவுலர் முத்துக்குமார் தெளிவான யாக்கர் பேட்டை வச்சு தான் விட்டாரு. இங்க 2ஆ மாத்திட்டாங்க. செகண்ட் ஒன் லோ டாஸ் பால். இங்க லாங் ஆன்ல ஆடி இருக்காரு. திசையில் அடிக்கப்பட்ட வந்து எடுத்துறதுக்குள்ள ரன்னிங்ல குயிக்கா இருந்துட்டாங்க. பேக் டு பேக் 2 அகைன் டாஸ் பால். லாங் ஆன்ல ஆடிட்டாரு. மட்டையின் விளிம்பில் பற்று இந்த முறை சோ டைரக்டா ஸ்டெம்ஸ்லயே பட்டிருக்கீங்க. இங்க ரன் அவுட். இங்க குட்டி டைரக்டா ஸ்டெம்ஸ்லயே எரிஞ்சிருக்காரு. நல்ல ஒரு த்ரோ. ரன் அவுட் மூலமா ஜெயராம் விக்கெட் லூஸ் பண்ணிருக்காருங்க. ஃபோர்த் ஒன் டாஸ் பால் கேப்ங்க. ஃபீல்டர் இல்ல ஃபைனல் கிளப் இருக்கு அப்படில. மட்டையின் விளிம்பில் பவுண்டரி மூவ்மென்ட் பார்த்தா பந்து எஸ் இங்க ஒரு 4 வந்திருக்குங்க. பெரிய கேப் அப்படிங்கல. 4 ஓட்டங்கள் சரிகின்றது. பூச்சி பேட்ல வந்து வந்திருக்கு.
எடுத்துட்டு வந்து கோலே போட்டிருக்காருங்க. பேட்லயும் பட்டு வந்திருக்கு. அடுத்த பால் முறையில் தனது விக்கெட்டை பறி எடுத்து விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு ராமு விக்கெட்டை. முத்துக்குமார் ராமு அவர்கள் என்ற முறையில் ஒரு 3 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருச்சுங்க. 3 ஓவருக்கு ஸ்கோர் 16 ரன் ஆடிருக்காங்க கலல் வர்கீஸ். இழந்த விக்கெட் ரிமைனிங் உள்ள 2 ஓவருக்கு 12 பந்துக்கு 23 தேவை. ஒரு போறக்காண்டி பவுலர் குட்டி ஸ்டோன் எட்ஜ்ல வாங்கிருக்காங்க. ஆனா ஃபில்டர் கிட்டே வந்திருக்கு விக்கெட். முதல் பந்திலேயே ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சரவணன் உள்ள வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் ஒன் உள்ள குத்தி வெளியில திருப்பி இருக்காருங்க. ஸ்லோயரா யோர் டாட் ரிவர்ஸ் திரும்பினாரு. ஆனா லெக் பை என்ற முறையில் ரன் அவுட்டுங்க. ஆஹா ரன் அவுட் என்ற முறையில் தனது விக்கெட். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ராஜா உள்ள வந்திருக்காரு. போன பால் டாட்டு ஸ்டெப் டவுன் பண்ணி போனாருங்க. நல்லா திருப்பி இருக்காருங்க. முன்னாடியே குத்தி இதுவும் டாட். அடிக்கப்பட்ட பந்து லாஸ்ட் ஸ்டம்ப்ஸ்ல ஆடிட்டீங்க ஒரு சிங்கிள். ஃபைனல் ஓவர் போடுறாங்க பவுலர் சரவணன். அடிக்கப்பட்ட பந்து லாஸ்ட் ஸ்டம்ப்ஸ்ல ஆடிட்டீங்க ஒரு சிங்கிள் வந்திருக்குங்க. ரிமைனிங் உள்ள 5க்கு 21 ஒரு போட்ட குட்டி நல்லா போட்டு கொடுத்துருக்காருங்க. நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் அடிக்கப்பட்ட வந்து எத்தனை ஓட்டம் ஒரு சிங்கிள் அகைன் ஒரு ஓட்டம் ஸ்டெப் டவுன் பண்ணி ஆனார். ஒரு டாஸ் பால் லாங் ஆஃப்டர் ஆடிட்டு இங்கே சிங்கிள் அகைன். இந்த மேட்ச் ஆல்மோஸ்ட் பேச்சாத்தங்குடி அவங்க பக்கம் மாற்றிட்டாங்க. ஃபோர்த் ஒன் ஷாட்டுங்க. கண்டிப்பான லெக் ஸ்டம்ப்ஸ்ல ஒரு 6 பதிவு பண்ணிருக்காரு. சரவணன் பேட்ல இருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ரிமைனிங் உள்ள பாலுக்கு 12 தேவை. போன பால் வைடு. ஸோ ரிமைனிங் உள்ள 2க்கு 11. ஸோ 2 பால் பெரிய ஸ்பாட் எடுத்துட்டு வந்தாகணும். அப்போ என்ன நடக்க போகுதுன்னு சட்டிதான் போனார். பேட்ல சரியா கனெக்ட் ஆகல. மட்டையின் விளிம்பு பெற்று லெக் திசையில் செல்லப்பட்ட பந்து எத்தனை ஓட்டங்கள் தெரிந்தது. ஒரு விக்கெட் ரன் அவுட்டுங்க. ரன் அவுட் என்ற முறையில் தனது விக்கெட்டை பெறு. லாஸ்ட் ஒன் ஓடல டாட்டுங்க. ஸோ அதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இந்த மேட்ச் இங்கே முடிவுக்கு வந்திருக்குங்க. இந்த மேட்ச் இங்கே பேச்சாத்தங்குடி வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் இந்த டோர்னமெண்டோட சாம்பியனும் பேச்சாத்தங்குடி ஃபர்ஸ்ட் பிரைஸை வின் பண்ணியிருக்காங்க. நல்ல பிளே இங்கே 2 டீம் பேச்சாத்தங்குடி அணி வீரர்கள்